நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ ஒரு டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிரா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போயிட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டு அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. என்னன்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டாரு. நான் ஒரு ஆர்டிஸ்ட், காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மலின் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அமிச்சிட்டாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணினாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர், அது ஒரு மாதிரி வர்மல்லியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போ மேலே அந்த மாதிரி ஒரு ட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரியல, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாரு. பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அமிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ். ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்போ யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பயங்கரமாக எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் இந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாம் நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜாப், அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்னைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்கு. இன்னைக்கும் அதை பத்தின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கும் சமூகத்துல இந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதே நேரத்துல வந்து எளிமையா எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமா டெஃபினட்டா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பயங்கரமா ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்ல வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கி வந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பியரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் 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 சுற்றிட்டே இருக்கும். அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசுல எனக்கு அப்படிதான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்கு. திடீர்னு அப்பா ஏஞ்சிட்டாரு. அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார்.
இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டாரு. அப்போ வந்து நான் போயிட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சது இருக்குல்ல. அப்புறம் வந்து நான் அந்த அந்த டைம்ல சைக்காலஜிக்கலா அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனா இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னன்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுத்துறப்போ லைக் அந்த கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுத்துறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அந்த அம்மா வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னன்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலா ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்ல எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணி கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன் சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அதை எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சாரும் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சோடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளவு படம் பண்ணியிருக்காரு. நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதாவது படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணாரு. அதுக்கு ஒரு அர்த்தமா சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் நினைச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்முடைய படம் அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு, வெற்றி சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன். புதுசா இந்த படத்துல இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்கா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்துல நார்மலாவே அவருடைய படங்கள்ல ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹேவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தி பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team
ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்து. சாரி சாரி தெரியாம தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி நேரத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைட். உண்மையில் சொல்கிறேன், ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நாம வேற கேட்டகரி சார், அது மாதிரி. பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன், வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்களாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாட போகிறதுலாம் உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை, நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கட்டுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையிலே, எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபிஓ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும், அவருடைய ரெக்கார்டிங் தேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்களேன் அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னு அதை திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அதே உங்கள் மெகான் மெட்டி நீங்கள் பேசுகிறீங்க, அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார். ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விஜயன்யா பேசுகிறதெல்லாம் இப்போயே பேசுகிறேன் போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சார் சரி சார், அருமையான கதை, அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.